ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, இவங்க கந்தசாமியும் பாண்டியனும் இடத்த பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த குப்பையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேனர் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவங்க சண்முகம் கேம் விளையாடிக்கிட்டு, அண்ணி எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு டீ தானே போட்டு கொடுக்க சொல்கிறேன், டீ ஒன்று வாங்கிட்டு கொடுத்து விடுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க சரஸ்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்காரங்கிட்ட எதுக்கு டீ கேட்குற, நீயே போய் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த விஷயத்த ஒரு முருகனும் கேட்டுருவார். என்னது வேலைக்காரங்கன்னு சொன்னான், நான் காலேஜ்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கிறான் போல் அப்படின்ற மாதிரி தான் அவரும் நினச்சிப்பார். உடனே சண்முகம் நேராக லக்ஷ்மி கிட்ட தான் அம்மா இந்த வேலைக்காரிக்கு ரொம்ப திமிரு தான், எனக்கு ஒரு டீ கேட்டதுக்கு இஷ்டத்துக்கும் பேசிட்டு போகுது, ரொம்ப வேலைக்காரிக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சுக்கிறதுனால தான் நம்ம மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு உடனே லக்ஷ்மி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பாவை முதலாளின்னு கூப்பிட்றதுனால அவள் வேலைக்காரி கிடையாது, அவளுக்கு அது பழகினதுனால நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். அவள் வேலை செஞ்ச விதமும் அவள் மனசு நல்ல பொண்ணாக இருக்கிறதுனால தான் உங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சோம். அவனே ஏற்றுக்கிட்டான் அவளை அப்படின்னும்போது, அண்ணன் பொண்டாட்டி அண்ணி தானே உனக்கு, எதுக்கு நீ வேலைக்காரின்னு சொல்கிற? அவள் இந்த வீட்டு மூத்த மருமக, அவளுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவடையில் பலார்னு அரைவாங்க. உடனே அவரை அரைஞ்ச அடுத்த செகண்டை எல்லாருமே நின்றுடுவாங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் இவங்க சரஸ்வதி போயிட்டு லக்ஷ்மி கிட்ட அத்தை அப்படின்னா, நீ எதுக்கு அழாதம்மா, அவன் கிடக்கிறான் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு, நீ எதையும் யோசிக்காத, எதையும் நினைக்காத, நீ போய் உங்கள் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் லக்ஷ்மி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேராக உள்ளார பார்த்திங்கன்னா ரூமில் சரஸ்வதியும் குமரனும் தான் பேசின்னு இருப்பாங்க. இப்போ எப்படி அவன் அந்த மாதிரி கேட்கலாம், காலேஜ்லேயும் நம்மளை வேலைக்காரின்னு சொல்கிறான், இங்கேயும் வேலை சொல்கிறேன், நான் என்ன சொன்னால் கூட பரவாயில்ல, கூட பிறந்தவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு கூட விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் உன்னை எப்படி அவன் வேலைக்காரின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், குடிக்க ஆரம்பிச்சிடுவார். குடிச்சிட்டு உடனே சரஸ்வதி அந்த இடத்துல வந்தோன்னே, என்ன ஐயா எப்பயும் போல் உன் தொழில் ஆரம்பிச்சிட்டியா, இதே வேலையே போச்சு உனக்கு, இரு போய் அத்தைக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஐயோ சரஸ்வதி நீ போய் சொல்லாத, அவன் உன்னை எப்படி வேலைக்காரின்னு சொல்லலாம், அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல, அதனால நான் கொஞ்சோண்டு மட்டும் குடிச்சிக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் குமரன் குடிச்சிட்டு வளரின்னு இருப்பார். அது எப்படி உன்னை சொல்லலாம், என் பொண்டாட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருப்பாங்க. உடனே சரஸ்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் அத்தை என்னை விட்டு கொடுக்காத பேசினது தாங்க எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஆமாம் இல்லை, அம்மா உன்னை விட்டு கொடுத்து பேசவே இல்லை, என் மருமகன் உன்னை மனசார ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது அது நினச்சா பெருமையாக தான் இருக்குது. ஆனால் இவன் எப்படி பேசலான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரொட்டீனாக அதே பேசிக்கிட்டு அப்படியே மயக்கம் அப்படியே படுத்துருவார். உடனே சரஸ்வதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்தது முருகனை தான் காமிப்பாங்க. முருகன் பார்த்திங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் மெக்கானிக் ஷாப் கிட்ட போய் கேட்கும்போது, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீ இடித்த பார்த்தியா, அது 450 ரூபா, நீ என்ன தான் வண்டி எடுத்துன்னு போனாலும் ஓடாது அப்படின்னு கேட்கும்போது தான், என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்பார். ஆமாம், அந்த வண்டி எல்லாம் டெத்து கண்டிஷனில் இருக்குது, உள்ளார எல்லா பார்ட்ஸுமே போயிட்டுருக்குது, இப்போ நீ மாற்றணும்னா 1500 ரூபா கிட்ட ஆகும் மேற்கொண்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. என்னடா இவ்வளோ காசு ஆகுதுன்னா, ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே கடைசி ஸ்டேஜில் போயிட்டு அவள் வண்டி இடித்து இப்போ நீ செலவு பண்ணுற மாதிரி கொண்டு விட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னதுக்கு, சரி ஏதோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே அவங்க இந்திரா கால் பண்ணுவாங்க. என்ன ஐயோ எத்தனை நாள் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி வச்சுட்டுருக்குற, வண்டி ரெடி ஆகிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பார். அவங்க கேட்பாங்க. உடனே ரெடி ஆகிடுச்சு, எங்கே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கு ஒரு இடத்த சொல்லுவாங்க. அந்த இடத்துல போனால் அங்கே காலேஜாக இருக்கும். இவர் வண்டி கொண்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். உடனே அவங்க காலேஜ்லேருந்து வெளியில் வருவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி தான் முருகன் கேட்பாங்க. ஏன் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வேலை செய்யக்கூடாதுன்னு எதனா சட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம், ஏங்க உங்கள் வண்டி இடித்ததுக்கு ரெடி பண்ணது 450 ரூபா, மேற்கொண்டு இவ்வளோ செலவாயிருக்குது, நீங்கள் எனக்கு அந்த பணத்தை கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் பாதி பணத்தையாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் முருகன் கேட்பார். நான் எதுக்கு கொடுக்கணும், நீ பாட்டு கேட்டுன்னு நீ இடிச்சிட்டு ஒழுங்காக நீங்கள் தான் பாட்டு கேட்டுன்னு வந்தீங்க, அதனால தான் இடிச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுவாங்க. அதெல்லாம் என்னால் தர முடியாது, நான் வண்டி ரிப்பேர் ஆனதுனால நான் 2 நாள் டெலிவரி கொடுக்க போகல, எனக்கு 3000 ரூபா நஷ்டம், நீ தான்
ரூ. 3000 எனக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அம்மா தாயை ஆளை விட்டால் போதும், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் அங்கேருந்து அவங்க இந்திரா கிளம்பி போயிடுவாங்க. முருகன் வந்து அங்கேயே நின்றுருப்பார். சரி, இப்போ நம்ம ஒரு ரேப்பிடோ வந்து புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு புக் பண்ணாக்கா இவங்க தான் வண்டி எடுத்துன்னு வருவாங்க. ஏம்மா இந்த வேலையை கூட விடலையா, எல்லா வேலையும் செய்வியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வண்டியில் ஏறி உட்காந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கந்தசாமி லக்ஷ்மியும் பேசுகிறது தான் காமிப்பாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஆர்டர் எடுக்க போகிறானா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இவன் ஆர்டர் எடுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து தூங்காமல் முழிச்சுட்டு இருப்பார். என்னத்துக்குங்க, ஊரில் இருக்கிறவனே நம்ம பிள்ளைய நம்பி ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம பிள்ளைய நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்கும்போது, இவன் ஆரம்பத்துலேருந்து ஒழுங்காக படிக்கலை, ஏங்க அந்த ஸ்கூலில் கூட உங்களை ஏதோ தப்பாக பேசணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தகராறு பண்ணிவிட்டு வெளியில் வந்தான், அப்போ புள்ள மேலே உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு, என் பேரை கெடுத்துருவான், என் மானம் போயிடும், என் மரியாதையே போயிடும், நான் இங்கே இத்தனை நாளாக வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிற அந்த மெஸ் மரியாதையும் போயிடும், இவன் என்ன போய் செய்வான், ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவன் போயிட்டு என்ன அங்கே ஆர்டர் கொடுப்பான், இங்கே இருக்கிற ஆளுங்களை கூட்டின்னு போனான்னா எனக்கு ஹோட்டலில் இங்கே பாதி நேரம் வந்து ஆள் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் எப்படி சமாளிப்பேன், இவன் போயிட்டு ஆர்டர் அவனை யார் எடுக்க சொல்லி சொன்னான், ஒழுங்காக செஞ்சும் கொடுக்க மாட்டான், ஏதாவது கொஞ்சம் சொதப்பினாலும் என் பேர் கெட்டு போயிடும், இவன் ஏன் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், அன்னிலேருந்து இன்றைக்கி வரலையும் இவன் பேச்சு யார் பேச்சு கேட்காதே தான், அவன் இஷ்டத்துக்கு தான் வளர்றான், அவன் இஷ்டத்துக்கு தான் போகிறான், அவன் இஷ்டத்துக்கு தான் வரான், நான் இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி புலம்பி தீர்ப்பாங்க. உடனே லக்ஷ்மி வந்து, ஏங்க புள்ள மேலே நம்பிக்கை வைங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னு நினைக்கிறவனை நீங்கள் ஏன் போயிட்டு அவனை எதையுமே செய்ய விடாத பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டதுக்கு, நான் பண்ணுறேன்னா அவனால் எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன், அவன் ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறான், ஏங்க ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன், அவனும் வாழ்க்கையில் முன்னேறி காட்டுவான், அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பாராட்ட தான் போகிறீங்க, எப்பயுமே உங்கள் பேரை வந்து கெடுக்கிற மாதிரி அவன் பண்ண மாட்டான், நம்பிக்கையோடு அவனை நம்பி அவனுங்கிட்ட கொடுங்க, ஒரு வேலையை அவன் செய்வான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க லக்ஷ்மி சொல்லிட்டு படுப்பாங்க. என்ன இவர் இப்படி நினைக்கிறாரு, ஒரு புள்ள வாழ்க்கையில் முன்னேறத்தை வந்து தடுக்கிறதா ஏன் இவர் நினைக்கிறாரு அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முருகனுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த புரோக்கர் தான் வந்து கால் பண்ணுவார். ஏன்பா கந்தசாமி வேறு இந்த மாதிரி சொல்கிறாரு, கொடுக்கலாமா வேணாவா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகனை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுவார். நீங்கள் அப்பா பேசுறதுலாம் நினைக்காதீங்க, இப்போ வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம சின்ன சின்ன கஷ்டம் வரும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பேன், நான் செய்வேன், என்னை நம்பி முழுசாக கொடுங்க, உங்கள் பேரை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிப்பா நீ என்னவோ சொல்கிற, நான் ஆர்டர் தரேன், நீ ஒழுங்காக எடுத்து என் பேரை காப்பாற்று அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் செய்வேன், என்னை நம்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் ஆர்டரெல்லாம் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு கிளம்பி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இவர் சண்முகத்துக்கு தான் வந்து ரொம்பவே கோபமாக இருக்கும். என்னை எப்படி அம்மாக்கிட்ட அடி வாங்க வச்சுட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து சரஸ்வதி மேலே அவங்க ரொம்ப கோபமாக இருந்துட்டு அடுத்த நாள் வந்து எதுவுமே சாப்பிடாத கிளம்பி காலேஜுக்கு போகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஏன்டா சாப்பிட்டுட்டு போயேன்டா அப்படின்னா, நானே வந்து இனி சாப்பிட மாட்டேன் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கிளம்பி போவார். விடுமா, கோபம் எத்தனை நாளைக்கு இருக்கான்ற, அடுத்தது வயிறு பசிச்சா வந்து சாப்பிட போகிறான், அவனை பற்றி எனக்கு தெரியும், நீ விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சரஸ்வதிகிட்ட சொல்லுவாங்க. அடுத்த நாள் இவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு போகும்போது மறுபடியும் இவங்க இந்திராவும் முருகனும் மறுபடியும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆர்டர் எடுக்கிற இடத்துல இவங்க வந்து டெலிவரி பண்ணுற வர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன ஏன் மறுபடியும் என் வண்டி எடுக்கிறதுக்குன்னே வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி தான் கேட்டதுக்கு, ஏமா நான் ஒரு வேலையாக வந்தேன், நீ வந்து எதுக்குமா தேவையில்லாத வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, உன்னால் எனக்கு எப்போவுமே நஷ்டம்தான், தயவுசெய்து நீ தூரம் போயிடுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ வந்து இடிச்சதுக்கு என்னால் நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம்மா இப்போ கூட பாரு ஒரு ஆர்டர் எடுக்க வரேன், அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, நான் அந்த குழப்பத்தில் இருக்கிறேன், இப்போ நீ வந்து இங்கே தேவையில்லாத எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டுருக்கிறிய நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து சொல்லுவார். நான் வந்து உனக்கு எதுவும் கொடுக்கலையா, உன் வேலை வந்தியா, நீ பார்த்துட்டு போயினே இருறியா, நான் டெலிவரிக்கு வந்தேன், நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க இந்திரா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் இவர் முருகன் வந்து அந்த புரோக்கர் மூலயமா உள்ளார போயிட்டு யாருக்கு ஆர்டர் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட போய் பேசுவாங்க. இவர் தான் வந்து சமையல் கான்ட்ராக்ட், இவர்கிட்ட நீங்கள் கொடுங்க, என்னென்ன மெனு தேவையோ அதை அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, அவர் சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க. நான் நல்லா செஞ்சுருவேன், உங்களுக்கு என்னென்ன வேணும் ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வருவார். இந்தாங்க அட்வான்ஸ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பணமாக ஒரு 5000 ரூபாய் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, இனி இவர்
இவரும் வந்து முருகனும் வந்து அந்த புரோக்கர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக கமிஷன் காசை வந்து கொடுத்துடணும், வேலையை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுத்துருவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருக்கு புரோக்கரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இவர் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வருவார். உடனே வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மிகிட்ட தான் சொல்லுவாங்க, உன் மனசு போல் நல்லா செய்வடா, கண்டிப்பாக எல்லாமே நல்லா வரும், தைரியமாக செய், அம்மா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்படி அவனை உசுப்பேத்தி விட்டு தான் நீ இப்படி அவனை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதனால தான் அவன் யார் சொல்கிற பேச்சும் கேட்காத இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி அங்கேருந்து கேட்டுட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்னங்க நீங்கள் புள்ள இதை நம்ம பிள்ளைய நம்ம வளர விடலைன்னா எப்படி அது, அவன் நல்ல ஒரு லெவலுக்கு வந்தால் நமக்கு தானே சந்தோஷம் பெருமை அப்படின்ற, நான் என்ன சொன்னாலும் நீயும் கேட்க போகிறதில்ல அவனும் கேட்க போகிறதில்ல, உங்கள் இஷ்டம், என்ன செய்கிறீங்களோ செஞ்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கேருந்து அவர் கோவத்திலே வந்து போயிட்டு கல்லாப்பெட்டியில் உட்கார மாதிரி தான் காமிப்பாங்க. உடனே சரஸ்வதி தான் காமிப்பாங்க, என்ன அத்தை இந்த மாதிரி மாமா அவ்வளோ கோச்சிக்கிறாரு, நீ முருகா நீ ஒழுங்காக பண்ண, என்ன நல்லா செஞ்சு இது பண்ணு, எதுனாலும் வேணும்னா நீங்கள் துணைக்கு வந்து உங்கள் அண்ணனை வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லும்போது, உடனே கந்தசாமி அதை கேட்டுட்டு இங்கே இருக்கிறவங்க யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதை வந்து சதீஷ் வந்து கேட்டுட்டு, அண்ணா அவங்க யாரும் வரலன்னா என்ன, நான் வரேன் நான். உடனே லக்ஷ்மி தான் சொல்லுவாங்க, ஏன்டா காலேஜ் போகிற நேரத்தில் எதுக்குடா அவங்க கூட போய் சமையலுக்கு போய் அங்கே லோல் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. அதனால் நம்ம அண்ணா ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறதுல கூட ஒரு துணைக்கு ஆள் இல்லை, அப்பா அது மாதிரி சொல்கிறாரு, நான் போயிட்டு வரேம்மா வாண்ணா, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஹெல்ப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் தான் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.